அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடைபெற்ற 75வது குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தரவரிசை பட்டியலில் தமிழகம் இடம் பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். தற்போது அலங்கார ஊர்தி அணிவகுப்புல 75வது குடியரசு தின விழாவில் நடைபெற்ற இதுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரிசா, 2ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா குஜராத், 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இடம் பிடித்திருக்கு. நெக்ஸ்ட், மக்கள் கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் குஜராத், 2ஆம் இடம் உத்தரப்பிரதேசம், 3ஆம் இடம் ஆந்திரா. இது கலைக்குழு சார்பில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பைர்னிக் ஆர்ட் மேகாலயம் முதலிடம் பிடித்திருக்கு. 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா பெருசாராய் பீகார்ல அமைந்திருக்கு. 3ஆம் இடம் கிரேட்டர் நோய்டா, இது யூபில இருக்கு. நெக்ஸ்ட், பழங்குடியினர்களின் மேம்பாட்டிற்காக ஒரிசாவில் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லாபா திட்டம். லாபம் திட்டம் பாத்தீங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காகனா பழங்குடியினர்களின் மேம்பாட்டிற்காக லாபா திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாபாக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லகு பனா ஜாத்தியா இத்ராபியா இக்ராயா. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். திருடப்பட்ட வாகனங்களை கண்டறியதுக்காக தமிழக அரசு பாத்தீங்கன்னா IVMS அப்படின்றது செயலி உருவாக்கியிருப்பாங்க. அதே பஞ்சாப் அரசு சாலை பாதுகாப்பிற்காக சதக் சுரக்ஷா படையை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு இணையம் சார்ந்து பாத்தீங்கன்னா கிக் தொழிலாளர்களுக்காக தமிழக அரசு நலம் வாரியம் அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட், பின் வருபவர்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்னம் சிங் சந்து. தற்போது மாநிலங்களவைக்கு சத்னம் சிங் சந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த ராஜ்யசபாவில் பாத்தீங்கன்னா 250 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவைக்கு இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளுக்கு சிறந்து விளங்குவதற்காக இந்த 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறாங்க. ஸோ இதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா விதி 80ல் 1. 2019-2023 ஆண்டுகளில் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை பனி சிறுத்தைகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 718. இந்தியாவில் 2019 2023 ஆண்டுகளில் கணக்கெடுப்பு படி இந்தியாவில் 718 பனி சிறுத்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இமயமலையில் 477 பனிச்சிறுத்தைகளும், உத்தரகாண்ட்ல 124 பனிச்சிறுத்தைகளும் இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா 7000 பனிச்சிறுத்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் கணக்கெடுப்புப்படி 718 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அசாம் மாநிலமானது பின்வரும் யாருக்கு பைபவ் விருது வழங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஞ்சன் கோங்காய். உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோங்கோய்க்கு பைபவ் விருது அவருக்கு தேர்வாகியிருக்காரு. இந்த விருதுக்கு இவ்விருதை பாத்தீங்கன்னா அசாம் மாநிலத்தின் உயரிய விருதாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார் வாங்குறாங்கன்னா உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோங்கோய் வாங்க போறாரு. நெக்ஸ்ட், சமீபத்தில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். பத்ம விபூஷன் விருது 2024 ஆண்டிற்கான யாரெல்லாம் வாங்குறாங்க பாத்தீங்கன்னா நடிகை வை ஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன், முன்னாள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு, சமூக ஆர்வலர் பித்தேஸ்வர் பதக், இவங்க பீகாரை சேர்ந்தவங்க. அது தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது 2024 ஆண்டிற்கானது மத்திய அரசு வழங்கியிருக்கு. சாரதி செயலியானது பின்வரும் எந்த திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தீன் தயாள் அந்தியோதயா. இந்த தீன் தயாள் அந்தியோதயா திட்டம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டமான இந்த திட்டத்திற்கு சாரதி என்னும் செயலி உருவாக்கியிருக்காங்க.
நெக்ஸ்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து செயலி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பருந்தி செயலி வந்து எதுக்காகனா குற்ற செயல்களை வந்து முன்னே வந்து கண்டறிந்து தடுக்கும் விதமாக ரவுடிகள் வந்து நடவடிக்கைகள் வந்து கண்காணிக்கிறதுக்காக பருந்தி செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே பந்தம் செயலி வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா சென்னையில் வசிக்கும் 75 வயதிற்கு மேற்பட்ட தனியாக வசிப்பவர்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டோருக்காக உதவும் விதமான பந்தம் செயலி வந்து தமிழக அரசு வந்து தொடங்கி வைத்திருக்கு. 4வது கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டுப் போட்டியானது எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். இப்ப கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டுப் போட்டி பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது எங்க நடைபெற இருக்கிறதுனா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்ல வந்து 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி வந்து நடைபெற இருக்கிறது. இதுக்கான இளைஞனை பார்த்தீங்கன்னா ஷான் இது வந்து பனிச்சிறுத்தைக்கு வந்து முகம் வந்து தேர்வாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாருடைய கேலோ இந்தியா போட்டியின் மகளிர் 81 கிலோகிராம் பளுதூக்குதலில் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீர்த்தனா. கேலோ இந்திய விளையாட்டு போட்டியில் பளுதூக்குதல் பிரிவில் மகளிர் 81 கிலோகிராம் பிரிவிலும் கீர்த்தனா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. மகளிர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் வந்து ஸ்ரீநிதி நடேசன் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஆடவர்கள் வந்து 200 மீட்டர் பேக்சிட் ரோக் நீச்சல் பிரிவில் வந்து நித்திக் நாதெல்லா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் மிக இளம் வயதில் அறிமுகமாகியுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வைபவ் சூரியவன்சி. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து இளம் வயதில் வந்து அறிமுகமாகியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. இவருக்கு வயது வந்து 12,284 நாட்கள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து சாதனை படைத்திருக்காரு. அதே வந்து யுவராஜ் சிங் வந்து 15 வயது 57 நாட்களில் வந்து அறிமுகமானது சாதனையாக இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வதேச வரி குதிரைகள் தினம் கொண்டாடப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 30. ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச வரி குதிரைகள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வரி குதிரைகள் பார்த்தீங்கன்னா சின்னமாக கருதப்படும் விலங்குகள் வந்து ஆப்பிரிக்காவை வந்து பூர்வீகமாக கொண்டவை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நடைபெற்ற 75வது குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் தரவரிசை பட்டியலில் தமிழகம் இடம் பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3ஆம் இடம். பழங்குடியினர்களின் மேம்பாட்டிற்காக ஒரிசாவில் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி லாபா திட்டம். பின் வருபவர்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தனம் சிங் சந்து. 2019-2023 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை பனி சிறுத்தைகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 718. அசாம் மாநிலமானது பின்வரும் யாருக்கு பைபவ் விருதினை வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரஞ்சன் கோங்கோய். சாரதி செயலியானது பின்வரும் எந்த திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி தீன்தயாள் அந்தியோதயா. 4வது கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டுப் போட்டியானது எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். கேலோ இந்திய போட்டியில் மகளிர் 81 கிலோகிராம் பிரிவில் பளுதூக்குதல் பிரிவில் வந்து யாரு தங்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீர்த்தனா. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் மிக இளம் வயதில் அறிமுகமாகியுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வைபவ் சூரியவன்சி. சர்வதேச வரி குதிரைகள் தினம் கொண்டாடப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 31. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.